ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி வீட்டிலையே டேஸ்டான நெய் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பரான மணமான நெய் கிடச்சிரும். இல்லை நீங்கள் பட்டராகவே அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எந்த பிராண்டட் நெய் வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக இது ப்யூராக இருக்காது. இப்போ நம்ம வீட்டிலையே எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கலக்கி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் நெய்க்கும் நம்ம உண்மையான நெய்க்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பசும்பால்லேருந்து டெய்லியும் ஏடு கலெக்ட் பண்ணி இப்படி வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கும், ஏன்னா பசும்பால் அப்படிங்கிறனால. நெய்யும் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கோ இல்லை எருமைப்பாலோ எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயும் நெய்யும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எனக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா 1-2 டேபிள் ஸ்பூன் வரையும் டெய்லி நான் ஆடை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆடை எடுத்திங்கன்னா அதை கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புளிச்சு போயிடும். ஸோ ஃப்ரீசரில் டெய்லி ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 15 days இவ்வளோ ஆடை கிடைக்கிது. இப்போ சப்போஸ் நாளைக்கு காலையில் கீ எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. அது ஃபுல்லாக அந்த சில்னஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதை 2 பேட்சாக போடுவேன். ஸோ ஒரு பேட்சை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு பேட்சை நான் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணியே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஏற்ற டைம் பார்த்திங்கன்னா காலையில் தான் எடுக்கணும். அதாவது எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, குளிர்ந்த நேரத்தில் நம்ம வெண்ணெய் எடுத்தோன்னா நிறைய வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு. அது என்னவோ உண்மை மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எப்போயுமே காலையில் தான் எடுப்பேன். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நார்மல் வாட்டரும் ஊற்றக்கூடாது, ஹாட் வாட்டரும் ஊற்றக்கூடாது. ஐஸ் வாட்டர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். இப்போ இதை ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கிட்டோன்னா போதும், நம்மளுக்கு வெண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்துடும். நீங்கள் மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்துருச்சு. இது அப்படியே தண்ணியிலேருந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த வெண்ணெய் எடுத்து இன்னொரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு அதில் இந்த வெண்ணெயை ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் உருக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வெண்ணெயும் திரட்டி எடுத்துருவோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சூப்பரான நெய்யும் பட்டரும் கிடச்சிரும். இந்த பட்டரை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணி ப்ரெட்டுக்கு சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கும் நம்ம ஃப்ரீசரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப கூட நம்ம நெய் உருக்கிக்கலாம். ஸோ கை மட்டும் கொஞ்சம் பிசுன்னு ஆகும், அதை நம்ம ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா சரியாயிரும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து நான் பன்னீர் எடுத்து அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் பால்லேருந்து டைரெக்டாக ஆடை எடுத்தனால இந்த மீதி இருக்கிற தண்ணி மோராக யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் தயிர்லேருந்து ஆடை எடுத்து அதுலேருந்து நீங்கள் பட்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மோராக குடிச்சிக்கலாம். இது குடித்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் இதை அப்படியே அடுப்பில் வச்சு பன்னீர் எடுத்துருவேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத மெத்தடை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பேட்சில் இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு பேட்சை நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூனில் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணால் ஈஸியாக வரும். நான் நார்மல் ஸ்பூன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். அதுலேயும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். நம்மளுக்கு அடிக்கும் போதே தெரியும் கொஞ்சம் கெட்டியாகிட்டு வர்ற மாதிரி. ஸோ ஐஸ் க்யூப் கூட போடக்கூடாது, ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும்.
இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா மிக்சிலே போட்டிங்கனாலும் சில சமயம் எவ்வளோ தான் நம்ம ஓட்டிகிட்டே இருந்தாலும் சரியாக வெண்ணெய் வராது. அந்த மாதிரி டயத்தில் கூட ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து ஒரு 4 டைம் பீட் பண்ணிங்கன்னா போதும், வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா திரண்டு வந்துருச்சு. மிக்ஸி ஜாரை விட இது ரொம்ப ஈஸியாக ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ஒன்றாவே நல்லா திரண்டு வந்துருச்சு. ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மிக்ஸி ஜார்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டிய கஷ்டம் இல்லை. அப்படியே ஒரே பவுலில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சமாக இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன்லையே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக எல்லா வெண்ணையும் பாருங்கள் நல்லா கலெக்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ இந்த ஐஸ் வாட்டரில் ஒரு தடவை அலசி எடுத்துகிட்டு நம்ம உருக்கிற வேண்டியதான். ஸோ நீங்கள் பட்டராக எடுத்து வச்சாலும் அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறப்போ உருக்கிக்கோங்க. நான் வந்து அப்போதைக்கு அப்பயே நெய்யாக உருக்கி வச்சுருவேன். ஸோ இது கண்டிப்பாக 100% ப்யூர் பட்டர், ப்யூர் கீ. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதோடய வாசமும் பார்த்திங்கன்னா அப்படியே அது உருகவே செம்மையாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணெயை போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்காமல் வரும். இது ஒரு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் தனியாக நெய் வந்து திரண்டு வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஆனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே நெய் தெளிஞ்சு வருது. ஸோ இந்த நெய் உருகிறதுக்கும் பார்த்தாங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக நல்லா உருகி நெய் வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாக நெய் உருகிருச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த நெய்யோட வாசம் வர ஆரம்பிக்கும். வந்தவொடனே நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக உருகிருச்சு. அடியில் ஃபுல்லாக அந்த ஆடையெல்லாம் போய் கீழே நின்றுச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக முருங்கை இலையும் கருவேப்பிலும் போட்டு வெடிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கை இலையும் கருவேப்பிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக போடுறது தான். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டும் வைப்பாங்க. நான் உப்பு சேர்த்துறதில்ல, வெறும் நெய் மட்டும்தான் வச்சுக்குவேன். முருங்கை இலையும் கருவேப்பிலும் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி அதை நல்லா தொடச்சிட்டு அதில் தண்ணி இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் நெய்யில் போடுங்க. இல்லை நெய்யில் வந்து தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு நெய்யெல்லாம் வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. ஃபில்டர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம சூடாக ஊற்றுறப்போ உருகாமல் இருக்கும். பிளாஸ்டிக் ஃபில்டராக இருந்தால் உருகிரும். நெய் வந்து எப்பயுமே சூடாக தான் இன்னொரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கெட்டியாயிருச்சுன்னா உங்களுக்கு சரியாக ஃபில்ட்ரு பண்ண முடியாது. இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக கீ கொடுக்கணும். ஸோ அது நம்ம ப்யூர் கீயாக இருந்தால் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு மாதத்தில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும், நம்மளுக்கு ப்யூர் கீ கிடச்சிரும். ஸோ பாருங்கள், சூப்பரான கீ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் வந்து உண்மையாகவே வந்து மணலாக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படி மணலாக இருக்குது. இது நம்ம உண்மையாக நம்மளே வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி நெய் கிடைக்காது.
ஸோ இதை வச்சு ஸ்வீட் பண்ணோம்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் ஆயிரும். இதுவரையும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.